அப்துல் கலாம் ஆசாத் வந்து 21 டெல்லியில் இருக்காங்க. 24 காந்தி. ஒரே ஒரு மாநாட்டில தான் தலைமை தாங்கியிருப்பாரு. பெல்காம் மாநாடு. இதுவும் பார்த்து வச்சுக்கங்க. 26 ஸ்ரீனிவாச ஐயங்கார் கவுகாத்தி, 27 முகமது அகமது அன்சாரி மெட்ராஸு, 28 மோதிலால் அவர்கள் இருக்காங்க. கல்கத்தா. அனைத்து இந்திய இளைஞர் மாநாடு தொடங்கப்பட்டது. 29, 30 நேரு அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூர்ண சுயராஜ்யம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஐஎன்சி நோக்கம் அறிவிக்கப்பட்டது. இன்னொன்னு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, மாநாடு நடைபெறாத நாடுகள். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது. 7 வருஷம் நடைபெறாது. 30, 35, 41, 42, 43, 44, 45. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தடை பண்ணியிருப்பாங்க அந்த அந்த டைம்ல. அதனால. முடிக்க போது பாருங்க. 31 வல்லபாய் பட்டேல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 31 வல்லபாய் பட்டேல் கராச்சியில அடிப்படை உரிமைகள், கடமைகள் தீர்மானம் வந்து இங்க தான் காந்தி இருவின் ஒப்பந்தப்படி கொண்டு வரப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தி ஒப்பந்தம் மார்ச் 5, 1931. 32, 33 மதன் மோகன் மாளவியா, டெல்லி, கல்கத்தா காங்கிரஸ் தடை செய்யப்பட்டது அந்த டைம்ல. ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 32, 39 சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஹரிபுரா, திரிபுரா நேருவின் கீழ் தேசிய திறன் அமைக்கப்பட்டது. என்பிசி அமைக்கப்பட்டது. 40, 46 வரைக்கும் அப்துல் கலாம் ஆசாத் வந்து 47 கிருபானி. கடைசி வந்து சுதந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜேபி கிருபானி மீரட்ல இருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1932 மே 29 சுதேசி நாளாக அறிவிக்கப்பட்டது. ஓகே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட பார்ப்போம்.